ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, மடக்கு ஸ்வீட். இந்த மடக்கு ஸ்வீட் ரெசிபியை நம்ம யூஸ்வலாக ஜீராவில் ஊற வச்சு செய்கிற மாதிரி தான் செய்வோம். அது ஒரு 3-4 டேஸ் மட்டும்தான் நம்ம வச்சுருந்து சாப்பிட முடியும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் பவுடர் சுகர். நீங்கள் சக்கரை கம்மியாக வேணும்னா 3/4 கப் சக்கரை எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால நல்லா வாசனையாகவும் நல்லா சாஃப்டாகவும் மாவு கிடைக்கும். மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய்யோடு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்தவுடனே தண்ணியை நிறைய சேர்த்துடாதீங்க. ஏன்னா நம்ம சக்கரை போட்டிருக்கிறதுனால நம்ம பிசைய அது கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் ஹார்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், சாஃப்டாகவே இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மாவை எடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். திரட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இதே போல் எல்லா மாவுலேயும் உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாவுக்கு 12 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ இது ஒன்று ஒன்றா திரட்டி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதாவது கரெக்டான ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வரணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அடிக்கிட்டும் ஒரு தடவை தேய்க்க தான் போகிறோம். இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். இதே போல் நான் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் திரட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம திரட்டி இருக்க ஒரு லேயரை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதில் கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்குங்க. இதே மெத்தடில் ஒவ்வொரு லேயராக வச்சு அடுக்கி எடுத்துக்கலாம். நம்ம 5லேருந்து 6 கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் 5 லேயர் கரெக்டாக இருக்கும். நான் 5 லேயர் வச்சு மேலே மாவு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை லைட்டாக திரட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் பிரியவே பிரியாது. அதனால் லைட்டாக அழுத்தம் கொடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கரெக்டான ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. அந்த முடிவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே ஒட்டி விட்டுடலாம், இல்லைனா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். இது போல் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து ஒரு 2 தடவை கையில் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது 2 சைடு முனைகளையும் கட் பண்ணி எடுத்துட்டு நடுப்பகுதியெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதோட லேயர்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ இதை லைட்டாக விரலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டியை வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லை, கொஞ்சம் திட்டமாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். நான் கடாயை சூடு பண்ணி எண்ணெய் காய வச்சு எடுத்துருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டான வெது வெதுப்போடு இருக்கும்போது நம்ம இதை போட்டுடணும். ஏன்னா சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு 15 நிமிஷம் இருக்குது, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த லேயர் பிரிஞ்சிருக்கிறது பார்க்கும்போதே தெரியும். நம்மளோட மடக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. 10 டேஸ் வரைக்கும் இது மொறுமொறுப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.